ஸோ த ஸ்டோரி கம்ஸ் டு யூ. தங்கலான் அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, திஸ் இஸ் த லைன், நான் முடிவு பண்ணிட்டேங்க இந்த படம் நான் தான் பண்ண போகிறேன், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் யூ வுட் பீன் கமிட்டட் டு இட்ல. அது எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டு ரஞ்சித்ன்றது ஐ வாண்ட் டு ஒர்க் வித் வெரி பேட்லி. ஸோ அதனால் அங்கேயே ஆரம்பிச்சது. இந்த மூமெண்ட் ஒரு பீரியட்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நாள் பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இருக்கா. அண்ட் சம்படி அவ்வளோ காம்படெண்ட்டாக பண்ணும்போது யூனோ டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்கும், அண்ட் ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அண்டு கிராமரே கிடையாது இந்த படத்தில். வந்து இதுதான் இன்டர்வல் பிளாக், இதுதான் கிளைமேக்ஸ், இங்கே ஒரு சாங் வரும், சாங் இப்படி இருக்கும், ஒரு ஃபைட் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு லாங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எதுவுமே வந்து அந்த சீனு அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க ஒரு என்ட்ரி கொடுக்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல இது நடக்கும் ஒரு சம்பவம். ஆனால் அதில் அழகு என்னன்னா, அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, டெஃபினட்டாக நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் நாங்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலை தான் தள்ளிப்பட்டிருந்தோம். எல்லா விஷயங்களும் எல்லா காட்சியுமே எந்த ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸுமே நாங்கள் நிஜமாவே அவங்கள மாதிரி இருந்திருந்தா தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப அழகான அந்த லைன் இருக்குல்ல ட்ரெய்லரில், என்ன வாழணும்னா செத்த சாவத்துக்கு நீ துணிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கைனா அதுதான் எங்களுக்கும் தங்கலாம், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவு விளிம்புன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இட் இஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப ஐ மீன் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ உள்ளேருந்து வரும்போது இல்லை. ஐ திங்க் இட் கேம் வெரி ரியல், ட்ரூவாக. நம்ம வந்து ஒரு நடிக்கணும், இந்த சீனில் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே என்ட்ரி இருந்துச்சு, எனக்கு இல்லை. அப்படி சொல்லாதீங்க, ட்ரெய்லர்லயே எங்க என்ட்ரி தான் சார். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். அம்மா நான் என்ன சொன்னேன் ட்ரெய்லர்ல? ஃபர்ஸ்ட் நீங்க தானே சொல்றீங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறீங்க முதல்ல. நீ தானே அங்க பேருக்கு பிசாசு இருக்குன்னு சொன்னது. that one. Yeah, that's why it starts, right? So இவங்களோட கேரக்டர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இவங்க ரெண்டு பேரும் தான் இத ப்ளே பண்ணனும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி வந்து நான் எழுதுறப்பவே வந்து பார்வதி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்வதி வந்து எனக்கு அவங்க பூவில் இருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸ். அண்ட் வந்து அவங்களோட ஒர்க் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் அவங்கள வந்து நான் வந்து யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், கூட நிற்கிறதுக்கும், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ஒரு பயங்கரமாக அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நான் பார்வதி யோசித்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் யோசிச்சேன், அதாவது ராதிகா ஆப்தேவும் யோசிச்சேன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க். 10 பேர் அதுக்கப்புறம் பட் ஜென்ரலா சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க, இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த 3 ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை, ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. It is so realistic. I called him and told, after I watched the film, I called him and told, இது வந்து ஆசைப்படக்கூட முடியாது, இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது. ஏன்னா இவங்களை தவிர 3 பேர்த்த தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது.